பாவம்னு சொல்லி பக்கத்தால படுக்க வச்ச தோசம் சண்டால நேர ஒரு மனசனா. நானும் பார்த்தேன் இந்த உலகத்துல முன்னாட்டு ஒரு அட்டுழியத்துல அழியணும்னு எவனையுமே பாக்கல. நானும் கும்பிடுவேன். அந்த வாய் சொன்னிச்ச அந்த வாய் நல்லா பழிக்குதுமாங்க. அப்படி இருந்தாலும் எல்லடி விட்டோம் நம்ம நேத்து விட்டோம்ல அந்த முள்ளு அடியே அண்டரங்கள் மாதம் வச்ச வர பொண்ணு எல்லாம் பொம்பளை எல்லாமே என்னை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க போய் மணிக்கணக்கில் தான் பண்ணி போடுவீங்களா? அந்த வேலைக்கே போறதில்ல அதான் உடம்பு கிருக்குது. அண்டரங்கள் மாதம் வச்ச நான் சுந்தரமாக வாழ்ந்த அண்ணன் நடையழகி சின்ன உடையழகி சின்ன இடையாகி என்னுடைய பெயரோ முத்துநகை என்று சொல்லலாம். உன் பேர் முத்துநகை கண்ணு பாப்பா. அப்படி முத்துநகையா இருந்தாலும் ஆமா உன்னை பெற்றாங்க தாய் தந்தை யாராயா? நான் யாருக்கு பிறந்தேன்? ஐயோ நீ யாருக்கு பிறந்தே? நான் உங்க அம்மா எங்க யாருக்கு போனேன்னு எனக்கு புரிஞ்சுதான் போக முடியும். எந்த தாய் தந்தைக்கு பிறந்தேன்? மாறால தொட்டில் கட்டி கட்டி இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. நானும் கண்ணை மூடிட்டு குமிஞ்சு குமிஞ்சு பாக்குறேன் எதுவுமே கரியே இருந்தா தெரியுது. என்னாடி கண்ணை மூடிட்டு குமிஞ்சு குமிஞ்சு பார்த்தா கரியே தெரியுது. அது இல்ல நான் சொன்னது ரெண்டாவது தெரிஞ்சிருக்க வேணும் அல்லவா? அறிந்தது அறியாதது தின்னது திங்காது பேண்டது பேலாது எல்லாமே பயிட்டா தெரியும். அதை விட்டுரு. அதான்மா தந்தையார் சமுத்திரராஜன் தாயார் சமுத்திரவல்லி சமுத்திரராஜனுக்கும் சமுத்திரவல்லிக்கும் முத்துநகை நான் பிறந்து முத்துநகை நீ பிறந்து அடியே முத்துநகையாக இருந்தாலும் இன்றைய தினத்துல ஒரு அடியே இத படிச்சியாடி? ஆமாடிமா. ஏண்டி நீ என்ன இவ்வளவு நெருக்கமா வந்துட்ட? நானும் பாக்குறாயா? பார்க்கத்தான் முடியும். அடியே இந்த லிகிதமானது என் அக்காவா நினைக்கக்கூடிய மாயாவிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. தேவேந்திரன் மகள் மாயா. மாயா சரி சரி இருக்கு. மாயாவிடத்தில் இருந்து லிகிதம் வந்திருக்கிறது. அதாவது என்ன இந்த லிகிதத்துக்கு பின்தொடர்ந்து
ஒருவர் வருவார். அவர் என்ன கேட்டாலும் சரி அதை கொடுத்து அவரையே மணக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, யார் வருவார் பார்க்கலாம். யார் வரான்னு பார்க்கலாம். யார் வரான்னு அடியே, ஏமா இவர் யாருன்னு தெரியலையே. யாரும் தெரியாத நான் என்பது யாரு என்பது இருக்கட்டும். இந்த கடலிலே கடந்து மேல வந்திருக்கீங்களே, நீங்க யாரு? நீங்க தான் என்ன தேடி வந்திருக்கிறீங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. கடையில லிங்கம் போடுறது நீ தானே? நீங்கத்தை எழுது நீங்களா? சரி சரி. அதாவது இந்த சமுத்திரராஜன் பெற்ற நான் தான் முத்துநகை. ஆனா சமுத்திரராஜன் மகளோ நீங்க? ஆமா. மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் பாதாள நடுக்கடலில் மகரமின் பிச்சு இருக்காமே, அதை பெற்று போகதான ஓடி வந்து அதை தர முடியாது. அதை தர முடியாது. மதுரை மீன் பிச்சு நான் உங்களுக்கு தருவதாக இருந்தால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். தாராளமா சொல்லுங்க. என்னை மணந்தால் இந்த மதுரை மீன் பிச்சையை தருகிறேன். பொம்பளைனா சேராது. கல்யாணம் தான் மயக்கம் போட்டுட்டாரு. இவர் எப்படி சமாளிப்பாரு? ஒரு பொம்பளை சேராது அவருக்கு. இல்லம்மா, நான் ஏற்கனவே மனமுறிந்தவன். நான் மாயா என்ற பெண்ணை நான் மனமுறிந்து விட்டு நான் எங்க போய் உங்களை மனமுறிய முடியும்? மணந்தாலும் சரி, எனக்கு உங்களை மணக்க சம்மதம். இதுக்குதான் எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு வாங்க சொல்லி இருப்பாளோ. சரி, நான் ஆயத்தமாகி விட்டு கல்யாணம்னா தர, இல்லைன்னா எல்லாம் போயிட்டு இங்க வாங்க வாங்க. என் அரசன் நான் காப்பாற்றி ஆக வேண்டும். சரி சரி. அதனால என்ன ஆனந்தம் அடைந்து அந்த வாகம் செய்து கொள்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும். உங்க அம்மா இப்படி கூட தான் இருப்பாங்களோ? அப்படியே நீ மட்டும் அப்படியே 7 அடி பணம் இருக்கிறியா? இது தேவராமனுடைய ரகசியம்டா. இதுதான் மகனின் பிச்சியோ? உண்மைதான், இதேதான். இதை நீங்க இந்த யாரு எழுதுனாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அதான் மாயா எழுதுனா. அப்படி யாரு? என்னுடைய அக்கா தானே. உங்க அக்காவா? ஆ. சரி, எது எப்படியோ இந்த மகரமின் பிச்சை கொண்டு போய் நான் அரசனோட கொடுக்கணும். நான் நலந்தானே அக்கா, நீங்க நலந்தானே? நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் சரி, அக்கா தூங்குச்சீங்க. வேற வேலை. இவளை ஏன் மனமுறிந்து வந்தாள் என்பது இப்பதான் எனக்கும் புரிகிறது. நான் வீட்டை விட்டு வெளியேறி விடுதலை. ஆனால் மாயா ஒருவள் தானே மாளிகையில் இருக்கா. இவளுக்கு துணைக்கு ஆள் வேணும் அல்லவா? அதனால தானே அப்படிதானே பரவாயில்ல. ஏதை கொடுத்தாலும் வாங்கிட்டு வான்னு சொன்னியா? இவளை மனமுறிந்தால் தான் மகன் பிடிச்சு கொடுப்பேன்னு சொன்னாங்க. நான் மனமுறிந்து வந்துவிட்டேன். உங்க பெரிய பொண்ணாட்டி மாதிரி இருக்கணும் எல்லாரும். துணைக்கு ஒரு ஆள் வேணும், நம்ம சேர்த்திக்கணும். சரி, மாயா உன் தங்கை அழைத்து கொண்டு நீங்க அரண்மனை போங்க. நான் அரசனை செஞ்சு தூணு கொடுத்துட்டு நான் பின்னாடி ஓடி வருகிறேன். அந்த பாதி வந்து கொடுப்போம். ஒரு இருபாடு வீட்டுக்கும் ஆள் வந்துட்டாங்க. ரெஸ்ட் இல்லாத வேலை. பரவாயில்ல, இது கொண்டு போய் அரசு ஒப்படைக்கணும் அல்லவா? என்ன நிலையில இருக்காரோ தெரியல. பாப்பா வாங்க வாங்க தேவைப்படாது. வந்து விட்டாயா? நோய் குணமாகி விட்டது. குணமாகி விட்டது. என்னப்பா செஞ்சீங்க? லக்கா மக்கா என்ற ஒரு விஷத்தை அங்கே தடவினோம். உடனே சரியாகி நக்கா மக்கா. லக்கா மக்கா
ஏதோ ஒன்று அரசன் குணமாகி இருப்பாரு அதுவே எனக்கு சந்தோஷம் அடையட்டும். சரி மன்னா, நான் மனைவியை பிரிந்து சில ஆண்டு காலம் ஆகி போச்சு. நான் என் மனைவியை சந்திக்க போகிறேன். மறுபடியும் நீங்க ஏதாவது வேலையை இருந்தா சொல்லி அனுப்புங்க, நான் வந்து சேருகிறேன். யாருங்க அரசனை பகமாக பார்த்துக் கொள்ளுங்க. சரி சரி சரி, நீங்கள் சொல்லுங்க. நினைவு இருக்கட்டும். நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அரசே எல்லா வேலையும்